ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை மிருனால் தாக்கூர். ஸோ எல்லாரோடைய ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு நடிகை மிருனால் தாக்கூர். ஸோ அதுக்கான காரணங்கள் அவங்க கொடுத்த பல ஹிட் படங்களும் சொல்லலாம், இன்னொரு பக்கம் அவங்களோட நடிப்பும் சொல்லலாம், அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய கவர்ச்சியை சொல்லலாம். 33 வயசாக இருக்கக்கூடிய நடிகை மிருனால் தாக்கூருடைய கவர்ச்சியை பற்றி வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குது அவங்களுடைய கவர்ச்சி, விதவிதமான கவர்ச்சி. ஸோ லிப்லாக் காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லாமல் எப்போ கேட்டாலும் ஓகே சொல்லக்கூடிய ஒரு நடிகை. ஸோ குறிப்பாக அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்த படம் அப்படின்னு சொன்னால் சீதாராமம், தெலுங்கில் நடித்த சீதாராமம், ஹாய் நானா அப்படின்ற படங்கள்லாம் நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ அதே ஹிந்தியில் நடித்த படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் எல்லாமே கவர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய படங்களாக தான் இருக்குது. நடிகை மிருனால் தாக்கூர் சீரியலில் இருந்து சினிமாவுக்குள்ளே வந்த நடிகை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்க லவ் ஸ்டோரிஸில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ கவர்ச்சி அப்படின்னா முகம் சொல்லிக்காமல் டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்களோ அப்படியான ஒரு கவர்ச்சி பண்ணுவாங்க. இவங்க படத்தில் தான் நார்மலாக கவர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேம்ப் வாக் எடுத்திங்கன்னா போதும். அந்த ரேம்ப் வாக்கில் தன்னுடைய தொப்பில் காட்டி ஒரு 2 ஆட்டமாக என்னான்னு பண்ணி புரியுதில்ல. ஸோ 2 குலுங்கி நடந்து வந்தாங்கன்னா போதும், அங்கே இருக்கிற டோட்டல் ஆடியன்ஸ் க்ளோஸ் அப்படின்ற வகையில் அவங்களுடைய கவர்ச்சி இருக்கும். ஸோ இப்போ இது சர்தார் ஒரு படத்தில் நடித்த ஒரு சீன். ஸோ இதில் முன்னழகு முக்கால்வாசி தெரிய விட்டு அவனை எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சர்தார்ஜியை டெம்ப்ட் பண்ணி அப்புறம் ஒரு லிப்லாக் அடிப்பாங்க பாருங்கள். அந்த சீனை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். போட்டு மிருனால் தாக்கூர் தான் போய் ஒரு உறிஞ்சி குடிப்பாப்பில். ஸோ கவர்ச்சின்னு வந்துட்டால் என்னை யாரும் தடுக்கவே முடியாதுடா அப்படின்ற வகையில் தான் அவங்களுடைய கவர்ச்சி இருக்கும். ஸோ மூவின்னு மட்டும் கிடையாது, எங்கே ஷோ போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய கவர்ச்சி இருக்கிற மாதிரி பெரும்பாலும் பார்த்துப்பாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணவங்களே சொல்லுவாங்க, கொடுத்த காசுக்கு கவர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய தொப்பில் லைட்டாக காட்டினாலே போதும், டோட்டல் ஃபேன்ஸ் க்ளோஸ். ஸோ எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ ஆனால் இன்னொரு ஃபேமஸான ஒரு இதுன்னா அவங்களோட தொப்புள் தான் அவங்களுக்கு ஹைலைட்டுன்றது மட்டும் கிடையாது, அதை விட டபுள் மடங்கு ஹைலைட்டு அவங்களுடைய பின்னழகும் தொடை அழகும் தான். ஸோ வெறித்தனமான ஒரு தொடை அழகு இப்போ இருக்கக்கூடிய நடிகை நான் மிருனால் தான். ஸோ நம்ம ரம்பாக்கு அப்புறம் தொடை அழகு அதிகமாக ஃபேமஸான சவுத் இந்தியாவில் நம்ம மிருனால் தாக்கூர் தான் முதல்ல இருக்கிறாங்க. இப்போது சமீபத்தில், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை இன்றைக்கும் கூட ஏன் ட்ரெண்டிங்கில் மிருனால் தாக்கூர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹிந்தி படம். ஹே ஜவானி தோஷ் இஷ்கோ நஹி, என்னடா படம் பார்க்குறது, சரி விடுங்க, அவங்கள மொழியில் புரியும் போல். ஹே ஜவானி தோஷ் இஷ்க் ஹோனஹி, இந்த மாதிரியான ஒரு படத்தில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கவர்ச்சி காமெடி ட்ராமா. அவங்களுடைய காமெடி படம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் கவர்ச்சி நிரம்ப ததும்ப இருக்கக்கூடியது தான் அவங்களுடைய காமெடி படங்களும் இருக்கும். ஸோ அந்த வகையில் மிருனால் தாக்கூரை போட்டதே முன்னழகு நல்லா குலுங்க ஓடி வர்றது, குதிச்சு அது உள்ளாடை எதுவுமே போடாமல் முயல் குட்டிகள் வெளியே குதிச்சு ஆடணும், அதை நீங்கள் அப்படியே காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த படத்துலேயே போட்டானுங்க போல். அது சொல்கிற விதத்தில் தான் அந்த படத்தோடைய அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன குலுங்கல் அப்பா என்ன குலுங்கல், இந்த மாதிரியான முரட்டு குலுங்கலை இதுக்கு முன்னாடி அக்ஷய்குமாரோட படத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப வருஷமாச்சு. இப்போ பட வாய்ப்பு இல்லாமல் இந்த பட வாய்ப்புக்காக இந்த கவர்ச்சி வெறித்தனமாக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் மிருனால் தாக்கூருடைய குலுங்கல், இன்னொரு பக்கம் பூஜாவுடைய டார்க் சாக்லேட்டான தொடை அழகு, இடை அழகு, அந்த ஃபேஸ் ஜூம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு செய்கிறாப்புல ஹீரோ. சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோ நல்ல செய்ன்னு செய்வான் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி இது. இந்த சீனை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குலுங்கலை ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, இந்த அக்ஷய்குமார் படத்தில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இவ்வளோ கவர்ச்சி, இவ்வளோ குலுங்கல் எதிர்பார்க்கவே இல்லை. இதை காட்டி இந்த படத்துக்கு பயங்கரமான ட்ரெண்டிங் ப்ரமோஷனாகவே மாறி இருக்குது. வாங்க மிருனால் தாக்கூருடைய கவர்ச்சியை பாருங்கள், தியேட்டர்லேயே என்ஜாய் பண்ணுங்கள் அடிச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ப்ரமோஷன் இருக்குது. ஸோ நடிகை மிருனால் தாக்கூருடைய இந்த கவர்ச்சி அவதாரத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பிக்னிலே கவர்ச்சியை பார்த்துருக்கோம் மிருனாலோடது. ஸோ அது ஒரு பக்கம் இந்த ஃபோட்டோ ஷூட்டை பாருங்கள், 2 பக்கம், ஒரு பக்கம் இல்லைனாலும் இன்னொரு பக்கமும் அதிகமாக இருக்குது. அதுதான் பேலன்சிங்காக வச்சுருக்கிறாங்க. வச்சு 2 பக்கமும் அழுத்தி என்ஜாய் பண்ணுறானுங்க. பாலிவுட் தான்ப்பா. ஸோ நம்மலாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்தே நம்ம பெருசாக பேசுகிறோம், ஆனால் பாலிவுட்லாம் வெறித்தனமாக ஏறுறாங்க, ஏறுன்னு செய்கிறாங்க போல். மிருனால் தாக்கூருடைய இந்த குலுங்கலை பற்றி, இந்த கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் கண்டென்ட்டாக நம்ம ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அந்த வகையில் இப்போ வைப் ஸ்வாப் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஜஸ்ட் 180 rupees தான் மந்த் ஃபுல்லாக.